இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவர் இரக்கமுள்ளவர், மகா இரக்கமுள்ளவர். இப்போ நம்மளுக்கு மனிதர்கள் இரக்கம் பாராட்டுவார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள் இரக்கம் பாராட்டுவார்கள். அதுக்கப்புறம் அவருக்கு சலித்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவனுக்கு 1000 தலைவர் மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்வனுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமாங்க, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையின்படி நாம் நடப்போமானால் 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் நம்மளுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறவரும், இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மகா கிருபை உள்ளவருமாய் தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர் பார்த்தீங்கன்னா இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மகா கிருபை உள்ளவர். அவர் நம்ம மேல கிருபை உள்ளவராக இருக்கார். மகா கிருபை உள்ளவர். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஏன்னா சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவர் சத்துரு கையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை சத்துரு கைக்கு நீக்கலாக்கி விடுவிக்கிறீர், இரட்சகராக ரட்சிக்கிறீர், அவர்களுக்கு கொடுத்தீர். ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமல் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் இந்த பூமியில பார்த்தீங்கன்னா அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்பதாக அவர் ஒரு சாதாரண மனிதனை போல வாழ்ந்தார். அவர் நம்மை போல பாடுகளை அனுபவித்தார். அவர் நம்மை போல பசியுற்றவராக இருந்தார். ஏன்னா அவர் மிகவும் நம்மளை போலவே பாடுகளை அனுபவித்து பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் 33 வருடம் இந்த உலகத்திலிருந்து அவர் ஊழியம் செய்து அவர் சிலுவையிலே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் தன் சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்தார். அது அன்பு, இரக்கம், நம்ம மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக, அந்த அன்பின் நிமித்தமாக அவர் நம்ம மேல் வைத்த அன்புதான், அந்த அன்புதான் இரக்கமாய் மாறி அவர் சிலுவையிலே அந்த பாடுகளை அவர் சகிக்கக்கூடிய அவர் சகித்து கொண்டார். எதுக்காக சகித்து கொண்டார் என்றால், நம்மை மீட்கும்படியாக அவர் சகித்து கொண்டார். அந்த அன்பு, ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் அவர் மன உருக்கமுள்ள 1000 தலைமுறை மட்டும் நம்மளுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு இரக்கம் செய்வார். அவர் நம்மளுக்கு கூடவே இருப்பார். உங்களுக்கு யார் இறங்கினாலும் இறங்காவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கம் உள்ளவர், மனம் உருக்கம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர். அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறவர். நம்மளுக்காக சிலுவையிலே அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பை நினைத்து பாருங்கள். யாரால் நம்மளுக்காக தன் ஜீவனை கொடுக்க முடியுமா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்தார். அந்த அன்பும் அந்த இரக்கத்தையும் நினைத்து பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார்.
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பாடுகள், உங்கள் கஷ்டங்கள் ஆண்டவரிலிருந்து விலக்குவார். ஏன்னா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இறங்குவார். உங்கள் குடும்பத்துக்காக இறங்குவார். உங்கள் பிள்ளைகளுக்காக இறங்குவார். 1000 தலைமுறை மட்டும் உங்கள் குடும்பத்துக்காக இரக்கம் செய்வார். அவர் வந்து ஏன்னா அவர் பாவங்களை மன்னித்து நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர். அவரை நாம் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நடக்குவோமானால் ஆண்டவர் நம்மளுக்காக 1000 தலைமுறை மட்டும் நம்மளுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். 4:31 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்க உள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களின் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் இரக்கம் உள்ளவர். அவர் வந்து நம்மளை கைவிடவும் மாட்டார். அவர் நம்மளை மறக்கவும் மாட்டார். அவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற உடன்படிக்கை அவர் நம்மளுக்கு மறக்கவும் மாட்டார். நம்மளை கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் நம்ம வந்து நிறைய பேர் நம்மளை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஏன்னா அவர் நம்ம மேலே வைத்த அன்பு, அவர் சிலுவிலே தன் ஜீவனே கொடுத்தார். அப்படி ஜீவனை கொடுத்து நம்ம ரத்தத்தை அவர் கொடுத்து, அவர் ரத்தத்தை எவ்வளோ நம்மளுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அவர் ஜீவனே கொடுக்கிறவருடைய அன்பு பெரிய அன்பாக இருக்கிறது. அவருடைய இரக்கத்துக்கு அளவில்லை.